காலம் புறாவும் உன்னை பாண்டியனுடைய பொண்டாட்டியா தான் நான் அவனே எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பாக்குற? கழுத்துல தாலியை கட்டிட்டு கதை பேசணும்னு நினைக்கிறியா? அது என் சிநேகிதனுக்கு நான் செஞ்ச கடமை. சத்தியமா சொல்றேன், அவனுடைய சந்தோஷத்துக்காகத்தான் உனக்கு நான் புருஷன் நானே. அறுக்காதேங்கிறியா? என் நிலைமையை நான் யாருக்கிட்டையாவது சொல்லி அழணுமே. நமக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஊரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு முதலிரவு. இதை நம்ம வீணாக்க கூடாது. நல்லா நிம்மதியா தூங்கணும். நீ தூங்கு. எனக்கு தண்ணி அடிச்சாதான் தூக்கம் வரும். நான் யாருக்கும் தெரியாம இந்த பக்கமா போய் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கடற்கல் நின்று கத்திட்டு வந்துடுறேன். நீங்க ஆம்பளை, உங்க மனசுல இருக்கிறத கடற்கரையில நின்னு கத்திட்டு வந்துருவீங்க. ஆனா நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சொல்லட்டுமா? என் திருப்திக்காக இல்ல, என் அத்தானோட சந்தோஷத்துக்காக தான் உங்களை கட்டிக்கிட்டேன். உங்களோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. என்னைக்கு அத்தானோட உயிர் பிரியுதோ அன்னைக்கு இந்த உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறத விட உன் அத்தா மேல உனக்கு இருக்கிற பிரியம் குறையாம இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான். கவலைப்படாது, ஒரே ஊசியில தீர்த்துறேன். என்ன தீர்த்துறீங்களா? வியாதியப்பா? அதானே கேட்டேன். டாக்டர் இல்லைங்களா? அவன் கிடக்குறான். எனக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாது. உள்ள என்ன? நெஞ்சலும். பாக்கெட்லயா? ரூபா. அப்பாடா. இந்தா ஒரு வேளைக்கு ஒரு டப்பா, பொழுதுபோக்க சாப்பிடு. சரிங்க. நெக்ஸ்ட். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன். எத்தனை நாள் தான் உங்ககிட்ட நான் பொட்டி தூக்குறது? நான் டாக்டர் ஆக வேண்டாமா? நான் மருந்து கொடுத்தே ரொம்ப பேர் க்ளோஸ் ஆகுறான். இதுல நீ வேற கொடுக்க போறியா? உங்ககிட்ட நான் வேலை பார்த்ததுக்கு மங்காத்தா இல்லாங்கிறியா? மாடு மேய்ச்சிருக்கலாம். உன்னை நம்பி அவன் கொடுப்பான். நீ மாட்டையே வச்சுட்டு போயிருவிய. அப்ப என்ன டாக்டர் ஆக்க மாட்டீங்க? முடியாது. மிஸ்டர் கைலாசம். யாரு? உங்களைத்தான். ஒரு நாள் உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு என் கையால நான் ஊசி போடல, என் கட்ட வேவாது. உன் கட்ட வேகுதோ வேகலையோ முதல்ல தலையிடுறா. வாயில சுடியோ மாடு மாதிரி. அப்படியே எனக்கு வியாதி வந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேன தவிர உன்கிட்ட ஊசி போட்டுக்க மாட்டேன். போட வெளியே போ. இப்பவே வந்துருச்சு. அவன் சொன்னது பழிச்சிருச்சா? கண்ணகி பரம்பரை போல் இருக்கு. பழிச்சுன்னு ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சேர்த்து வச்சவனை பார்க்கத்தான். முதல்ல சாப்பிடு. ஏய் கல்யாணி, உள்ளவாடி. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். வாடினா சாப்பாடா? என்ன குழம்பு? ஹாய், மீன் குழம்பு. ஆமா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற? இன்னும் என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியலடா. நடந்ததெல்லாம் கனவா இருக்க கூடாதா? கனவாகிறது நனவாகிறது நம்ம கையில இருக்கு. ஆமா, கல்யாணம் எப்படி நடந்துக்கிறான்? அவளை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவ இன்னும் உன்னோட முறப்பண்ணாத்தான் இருக்கா. என்னோட மனைவியா மாறல. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். போக போக சரியா போயிடும். தைரியமா இரு. நீ எனக்கு தைரியம் சொல்றியா? கழுத்துல மஞ்ச கைத்தோட பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கியா? என்னடி பெருமனை மூங்குற? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கண்ணன் கூட சண்டையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் தங்கமானவரே.
நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா ஆனா என்னாலதான் அவர் மனசுக்கு பிடிச்ச மனைவியா நடந்துக்க முடியல. இந்த பாரு, நாம விரும்புறது கிடைக்கலன்னா கிடைக்கிறது விரும்ப கத்துக்கணும். பழச நினைச்சே மனசை கெடுத்துக்காத. அது சரி, பாண்டியனுக்கு உடம்பு எப்படி இருக்கு? மருந்து சாப்பிட்டு இருக்காரு. நல்லவங்களுதான் ஆண்டவன் சோதிப்பா. சரி சரி, நான் போயிட்டு வரட்டுமா? டேய், வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டியா? என்னடா ஆச்சு? அது என்ன ஆனா நமக்கு என்னடா, ஏதோ அப்பா போட சொன்னாரு போட்டேன். நமக்கு எதுக்குடா வேலை? நாம பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம வேலை அது இதுன்னு போயிட்டோம்னா ஊர்ல இருக்கிற தாய் குலத்தை எல்லாம் எவங்க வைக்கிறது? அருமையான இப்படி ஒரு பேரன் பொறப்பான்னு தெரிஞ்சுதா எங்க தாத்தா ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டாரு. இதுக்கு மேல நாம வேற சம்பாரிச்சு பணம் ஒரே இடத்துல குமிஞ்சிட கூடாது பாரு. ஒரு பொது உடம்பு சிந்தனை வேறடா. டேய் மாமா, உடம்பு புல்லரிச்சிருச்சுடா. புல்லரிச்சிருச்சா புல்லரிச்சிருச்சா? ரெண்டுமே தான்டா. வாங்க தாய் குலமே. ஐயோ ஐயோ. டேய் மாமா, சாப்பாடு போகுது பாத்தியாடா? பிறந்தா பாண்டிய நாட்டை பிறக்கிறேன். எங்க கிளம்பிட்டீங்க 3 பேரும்? சும்மா டவுன் வரைக்கும் போறோம். நானும் இப்ப டவுன்ல பெரிய டாக்டர் கிட்ட பியூன் வேலை பாத்துட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு என்னென்ன வியாதி அந்த கைலாசம் சொன்னானே, இப்ப எப்படி இருக்கு? இருக்கு, மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு, என் டாக்டரோட அட்ரஸ் தரேன். அவரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா என்ன வியாதின்னு கிளியராவும் சொல்லிடுவாரு. நல்ல மருந்தாவும் தருவார். போய் பாத்துருவோம்டா. யார் சார் நீங்க? எங்க போறீங்க? நாங்க ஷூட்டிங் பார்க்கணும் சார். பார்த்துட்டு போயிடுறோம். ஓரம் நின்று பார்த்து சைலண்டா வந்துடணும். கை தட்டலாமா? சொன்னேன்ல. ஷூட்டிங் நல்லா இருக்கு. சில்க்கு என்னமா ஆடுற கூட ஆடுறவங்க அக்கா தங்கச்சியா? உங்க உடம்புல வியாதி இருக்குன்னு யார் சொன்னது? எங்க ஊர்ல ஒரு கம்பவுண்டர் வைத்தியம் பார்க்கறாரு. அவர் தான் சொன்னாரு. அவர் சொன்னா உண்மையா பொய்யான்னு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்க வேணாமா? உங்க உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. யாரோ உங்களை வீணா பயமுறுத்தி இருக்காங்க. மனசுல இருந்த கவலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருங்க. உங்களுக்கு வெத்தலை போற பழக்கமே இல்லையோ? நீங்க ஒரு தடவை நம்ம கரும்பு தோட்டத்தை பார்த்து அந்த பம்பு செட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா, உங்களை அம்மா கூப்பிடுறேன். அப்படியா? தாசில்தாரையாவுக்கு ஒரு டம்ளர் மோர் உண்டு வந்து விடு, கொண்டுறேன். நமஸ்காரம். தாசில்தார் ஐயாவை ஆபீஸ்ல பார்க்கலாம்னு போனேன். நீங்க பண்ணையாராத்துக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஓடோடி வந்துட்டேன். என்ன விஷயம்? ஐயா, உங்க கைய காலா நினைச்சு தொட்டு கேட்கிறேன். என் பையனுக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு ஒரே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்னா அதை வச்சு நாங்க பழச்சுக்கோ ஐயா. வாட் நான்சென்ஸ்! நீங்க எல்லாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எப்படியா பேக்வர்ட் கம்யூனிட்டி நான் சர்டிபிகேட் கொடுக்கறது? ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தான் ஐயா, நாங்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தான். அதான் எங்களுக்கும் வயிறு இருக்கு. நேரா நேரத்துக்கு பசி எடுக்கிறது. என் பையன் SSLC வரைக்கும் படிச்சிருக்கான்.
பார்வேர்டு கம்யூனிட்டி பிராமண குடும்பத்துல பிறந்தாங்கிற ஒரே பாவத்திற்கு எங்க போனாலும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. அதே ஷெட்யூல் காஸ்ட், பேக்வேர்டு கம்யூனிட்டி, மீனவா, மலஜாதிக்காரர் அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது, எங்களுக்கு இல்ல. என்ன பாவத்தை பண்ணமோ ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி என் பையனுக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்தேன்னா அவன் ஒரு வேலையில போய் சேர்ந்துட்டான்னா அதை நம்பி கடன் வாங்கி என் பொண்ணுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை முடிச்சுடுவேன். அந்த புண்ணியம் உங்களை சேரட்டும். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. இந்த பாரியா, உனக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு நான் சர்டிபிகேட் கொடுத்தேன்னா என்னுடைய வேலையும் போயிடும், என்னையும் ஒன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவானுங்க. போ போயா. கன்னத்தில் என்னடி காயம், இது கணவன் கடிச்ச காயம். உதட்டில் என்னடி வெடிப்பு, இது ஊரான் கடிச்ச கடிப்பு. ச்சே, என்ன பாட்டுது, யாரோ துஷ்டர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆமா, என்ன இன்னைக்கு வருமானத்தையே காணா? ஒருவேளை நம்ம கொடுத்த மருந்துல எல்லாரும் குணமாயிட்டாங்களா, இல்ல எல்லாரும் க்ளோஸ் ஆயிட்டாங்களா? வா தம்பி வாங்க. என்ன உடம்புக்கு? நீங்க கை வச்சு பார்க்க கூடாது, நான் தான் கை வச்சு பார்க்கணும். சட்டை வேணுமா? எடுத்துக்கங்க, பாண்டியன் தச்சு. இத தர முடியாது, இது திருப்பதிக்காக வச்சிருக்குது. ஐயோ, அடிக்கிறான் அடிக்கிறான். இன்னும் நீங்க அடிக்கவே இல்லையா? ஐயா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க தம்பி, அந்த இடத்துல அடிக்காதீங்க, புண்ணு இருக்கு. சொன்னா கேளுங்க. அம்மா 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 அப்பா அப்பா. இனிமே நீ யாருக்காவது வைத்தியம் பார்த்த? நான் எப்போ என் தொழிலை மாத்திக்கிட்டேன். ஏற்கனவே சிலுக்கு ஜிப்பாவுக்கும் வெத்தலை டப்பாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இதை விட நல்ல வசதி உள்ள ஆம்பளை இருந்தா வர சொல்லுங்க, கமிஷன் தர்றேன். அம்மா அம்மா அப்பா. இப்படி நினைச்சிட்டு போயிட்டானே. அம்மா அப்பா அப்பா. எங்க ரெண்டு எலும்ப காணா? சாப்பிடலையா? விட்ட கண்ணாடி மாதிரி ஆயிருச்சு இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. முதல்ல நீ அழுது முடி, அப்புறம் என்னால முடிஞ்சா நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டு போங்க. இந்த பார் கல்யாணி, உன்னை என் பொண்டாட்டியா நான் கற்பனை கூட பண்ணதில்லை. நீ என்ன நினைக்கிற? ஒரு விஷயத்த மறந்துடாத. இப்ப நீ கண்ணன் பொண்டாட்டி. எனக்கு வியாதி இல்லைன்னு தெரிஞ்சதும் நியாயமா நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். அதுக்கு பதிலா நீ அழுகிறன்னா உன் மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கு. அதை வளர விடுறது ஆபத்து. இனிமே சாப்பாடு கொண்டு வர வேண்டாம், எடுத்துட்டு போ. அது வந்துங்க, எடுத்துட்டு போறியா? எடுத்துட்டு போனா தூக்கி வீசி எறிஞ்சிருவேன். இத பார், நடந்ததை மறந்துட்டு அவனோட சந்தோஷமா இருக்க பாரு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னா இப்பவே நான் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறமாவது கண்ணனோட சந்தோஷமா இரு. ஏன்டா சாப்பாடை திருப்பி அனுப்புன? ஏய், கேட்கறது பதில் சொல்லு. பசி இல்ல. பசி இல்ல. என் மேல சத்தியமா சொல்லு, பசி இல்ல. சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா சத்தியம்? அப்ப உண்மையை சொல்லு. சாப்பாடு கொண்டு வந்தா வச்சுட்டு போக வேண்டியதானே? நின்னு அழுதுகிட்டு இருக்கா, அதுல என்னடா தப்பு? எந்த பொண்ணுக்கு அந்த தவிப்பு வரத்தான் செய்யும், அழத்தான் செய்வா. மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு உங்ககிட்ட நடிக்கணுங்கிறியா? நடிச்சுட்டா அவன் நல்லவ இல்ல. நீ ஆத்திரத்துல பேசுற. அவன் என்ன பார்க்காம பழகாம இருந்தாதான் உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி ஒரு குடும்பம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. மரியாதையா வந்து சாப்பிடு. இந்த ஒரு விஷயத்துல என்ன வற்புறுத்தாத. நான் வரமாட்டேன். வரமாட்டேன்ல? இப்ப புரியுதுடா. குறை கல்யாணி மனசுல இல்ல,
உன் மனசுலதான் இருக்கு. இன்னும் நீ அவளை மறக்கல. மறுபடியும் பழகுனா எங்க தவறு நடந்துருமோன்னு பயப்படுற. உனக்கு இருக்கிற அந்த பயத்தை மறைக்கத்தான் பழி அவ மேல போடுற. ஏண்டா, நீ தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. பெருசா சந்தேகப்படுறிய, நியாயமா? சரி சரி வா. வரமாட்டேன். நிஜமா வரமாட்டேன். சத்தியமா. நீயாடா அப்படி மாறிட்ட? நான் சொல்லி கூட நீ சாப்பிடல. எப்படிடா மனசு வந்தது? அவனுக்கு வியாதி சுகமானதுக்கு நீ சந்தோஷப்படலையா, அழுதியா? என்கிட்டே சொல்றான். இத்தனை வருஷமா பழகுன பழக்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான் பாத்தியா? இந்த மாதிரி அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், சாப்பிட்டுருக்கலாம்ல. அப்படியே பார்த்தாலும் நீ அவங்கிட்ட அழுததுக்கு நான்ல சந்தேகப்பட்டிருக்கணும். ஒரு பேச்சுக்கு சொன்ன. ஏது இது? யார் வச்சிருப்பாங்க? நான் தான். நேக்கு அசைவம் சமைக்க தெரியாது. தயவு செஞ்சு அதை சாப்பிடுங்க. இல்ல, நான் சாப்பிட்டேன். நேக்கு தெரியும், டீ பன் சாப்பிடுறதுக்கு இது மோசம் இல்ல. அவரு ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு தெரியல. நம்ம கிட்ட சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு கடையில டீயும் வந்து வாங்கி சாப்பிடுறாரு. எதுக்கு எதுக்குங்கிற? அவர் என்ன அனாதையா? இல்ல நாம என்ன செத்தா போயிட்டோம்? என்ன பண்ண சொல்ற? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ராஸ்கல் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் தான் சாப்பாடு கொண்டு போக கூடாது, என் மேலதான் அவருக்கு கோவம். நீங்க கொண்டு போங்களேன். அதுவும் சரிதான். நீ குடு, நான் கொண்டு போறேன். இன்னைக்கு மட்டும் அவன் சாப்பிடாம இருக்கட்டும். என்ன செய்யறேன் பாரு. சாப்பாடு நல்லா இருக்கா? பிரமாதங்க. பொய் சொல்றேன். நீங்க எல்லாம் புளியும் காரமும் நிறைய சேர்த்துப்பேன். எங்காத்து சாப்பாடு உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இல்லங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். இல்லங்க, இந்த வேணாங்க, போதுங்க. ஐயா, என்னங்க சாப்பிட்டாரா? நீங்க போய் கொடுத்தும் சாப்பிடலையா? இனிமே அவனுக்கு நம்ம உதவி தேவையில்லை. என்ன சொல்றீங்க? அவனை கவனிச்சுக்க வேற ஆள் வந்தாச்சு. என்னடா போட்ட? சாரம் தாண்டா போட்ட. பின்ன என்ன ஸ்பெஷலா பிராண்டியா போட முடியும்? சீட் என்னடா போட்ட? அத கேக்குறியா? வேற இதுல உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கடா. அண்ணா கொட்டப்பாக்கு வர அண்ணன். கொட்டப்பாக்கு வாடாங்க. அஜிமேல் கூப்பிடுறாரு, வாடா. வருவாண்டா. என்ன கையில இருக்கிறத கீழே வச்சுட்டு கடைக்கு போய் ஒரு கட்டு பீடியும் பத்தி போட்டி வாங்கிட்டு வா. ஊரு ஆமாடா, இந்த வடுமாங்க ஊருக்கு அப்படி ஒரு பட்டை வாங்கிட்டு வந்து. முறைக்கிறாண்டா, முறைக்கிறாண்டா.
கண்ணா நீ ஒரு ரூபா வச்சுக்க. 1 ரூபாய் இல்ல, நீங்க 10 ரூபாய் கொடுத்தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய. பீடி சிகரெட் வாங்குறது கேவலம். அவங்க அக்காவுக்கு பாண்டியருக்கு மாமா வேலை பார்த்து சமயத்துல நல்ல நல்ல கேள்வி எல்லாம் கேக்குறாண்டா. நீங்க தப்பா பேசுறது. ஆமாண்டா. என்னடா தப்பா பேசுன? அவங்க 2 பேரும் லவ் பண்ணல, நீ கண்டுக்காம போகல. அது மட்டும் மாமா வேற இல்லாம பின்னாடி கலெக்டர் உத்தரமா. அப்படி பார்த்தா போன வாரம் உங்க தங்கச்சிக்கு ஊரையே கூட்டி கல்யாணங்கிற பேர்ல ஒருத்தனை கூட்டி கொடுத்தேல, அது மாமா வேலை இல்லையா? நீங்க செலவு பண்ணி மாமா வேலை பாக்குறேன், நாங்க செலவு பண்ணாமே மாமா வேலை பண்றோம். எங்கடா ஒண்ணுமே தெரிய மாட்டேன். என்னடி எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கோயிலுக்கு வந்தேன். ஆமா, அவர் எப்படி இருக்காரு? பாண்டியனா? நன்னா இருக்காரு. அவரு ஒழுங்கா சாப்பிடுறாரா? ஏதோ சாப்பிடுறாரு. ஆமா, இந்த அசைவம் எல்லாம் எப்படி சமைப்பேன்? ஆடெல்லாம் நீங்களே வெட்டுவேளா? மீனெல்லாம் அப்படியே குழம்புல போட்டுடுவேளா? இல்ல, வெட்டி தான் போடுவோம். சத்தம் வராதா? ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? சமைக்க போறியா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். அப்புறம் அத்துமா என்னங்க அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்க? அவரு பசி தாங்க மாட்டாரு. பசி தாங்க மாட்டாரா? பரவாயில்லையே, அதுக்குள்ள இவ்வளவு தயாராயிட்டீங்க. சரி சரி, வாங்க போலாம்.